இந்தியாவில் எந்த மூலைக்கு போனாலும் இதை பற்றி தான் பேசுவாங்க. அந்தளவுக்கு முக்கியமான ஒன்று. மக்களவை உறுப்பினர்களை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கவர்மெண்ட்டு சொல்லுது. இப்படி சொன்னோன்னே தென்னிந்திய மாநிலங்கள் இதுக்கு கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, எங்களுக்கு நீங்கள் அநீதி இழைக்க போகிறீங்க, இது நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. இதனால் பல எதிர்கருத்துகள் போய்கிட்டு இருக்கு, பல விஷயங்கள் இதை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. அதை எல்லாத்த பற்றியும் தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். இதை தெரிஞ்சுக்கணுன்னா யோசிச்சு பாருங்களேன், 140 கோடி மக்கள் இருக்காங்க. அந்த 140 கோடி பேரை ஒரு காக்கிறது இல்லை எப்படின்னாலும் சொல்லலாம், ஒரு 543 பேர் அவங்க கையில் அதிகாரம் இருக்குது, மக்களுக்கு என்னன்னாலும் பண்ணலாங்கிற அளவுக்கு. அப்படிப்பட்ட இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த 543 எண்ணிக்கையை 850 மாற்ற போகிறோம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது. ஏன்டா 850 மாற்றணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல எல்லாம் கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னு இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு எம்பி 30 லட்சம் பேருக்கு. ஏன்னா 543 தானே இந்தியா ஃபுல்லாக இருக்குது. அதனால் இதை 850 மாற்றியே ஆகணும் அப்படின்னு கவர்மெண்ட்டு ஒரு மசோதாவை கொண்டு வராங்க. இங்கே தான் அது மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. இந்த 543ங்கிறது இப்போ இல்லை, மாறவே இல்லை. 1976லேருந்து அதுவே தான் இருக்குது. ஏன் அது மாறலை? இது மாதிரி பலகட்ட கேள்விகள் இருக்கும்ல. நம்ம இது ஆரம்பத்துலேருந்து வரணும். ஒரு 1951 பார்த்துட்டிங்கன்னா இந்த லோக்சபா தேர்தல் நடக்குது. இந்த தேர்தலில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 489 தொகுதி இருக்குது. அந்த 489 நடக்குதில்ல, அப்போ மக்கள் தொகை கணக்கு பண்ணி பாருங்கள். இன்றைக்கி 140 கோடி இருக்குது, அன்னைக்கு எத்தனை கோடி மக்கள் இருந்திருப்பாங்க, எவ்வளோ ஓட்டு போட்டிருந்திருப்பாங்க. ஆனால் அன்னைக்கே 489 தொகுதி. இப்படி எல்லாமே போய்கிட்டே இருக்குது. அரசியலமைப்பில் சட்டம் எழுதியிருக்காங்க. ஏன்னா எல்லாமே அப்போ எழுதிட்டாங்கல்ல, அப்போ எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு தடவை இது மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும். அது எடுத்து முடித்ததுக்கப்புறம் மக்களவை தொகுதியை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சட்டம் எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அது நடக்கணும்னு எழுதியிருக்கு. 1951 489 தொகுதியா, அடுத்த 10 வருஷம் கழிச்சு 61. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க, மக்கள் தொகையெல்லாம் கணக்கெடுத்துட்டு எப்பா இன்க்ரீஸ் பண்ணணுமான்னு பார்த்துட்டு 520 தொகுதிக்கு நெருக்கமாக கொண்டு போகிறாங்க. 489லேருந்து 10 வருஷத்தில் 520. அடுத்து 1971 அப்போ மக்கள் தொகையை கணக்கெடுத்து எப்பா இதை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் 543க்கு நெருக்கமாக வருது. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க இந்தியன் கவர்மெண்ட் எல்லா மாநிலங்களுக்கும் சொல்லுது, இங்கே பாருங்கப்பா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியே ஆகணும், ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கா இல்லையா? மக்கள் தொகையை இன்க்ரீஸ் பண்ணாதானே அந்த தொகுதியும் கூட கிடைக்கும். அதனால் கவர்மெண்ட் பார்க்குது, எப்பா நம்ம மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னா முதல்ல இந்த தொகுதிகளையெல்லாம் நிறுத்தி வைப்போம் அப்படின்னு 1976 இந்த அரசியலமைப்பை திருத்துறாங்க. எப்பா இந்த சட்டம் இப்போதைக்கு சரியில்லை, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மக்கள் தொகை கணக்கெடுத்து மக்களவை தொகுதியை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதான முதல்ல இந்த சட்டம், அது திருத்துறாங்க. இனிமேல் அதை கொண்டு வர போகிறலன்னு 543 தான் இது இனிமேல் இருக்க போகிறது. அடுத்த 25 வருஷத்துக்கு இது தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. 1976 543 அது இருக்குது. அப்படியே ஒவ்வொரு எலெக்ஷனும் நடந்துக்கிட்டே இருக்குது, எந்த மாற்றமும் கிடையாது. மக்கள் தொகையும் தென்னிந்திய மாநிலங்கள் கட்டுப்படுத்திக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் வட இந்திய மாநிலங்களில் பெருகிக்கிட்டு தான் இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் 2001 வருது. அப்போ பார்த்துட்டிங்கன்னா இது மாதிரி இப்போ மறுபடியும் என்ன 25 வருஷம் தாண்டிட்டு இப்போ மக்கள் தொகையை கணக்கெடுத்து அந்த மக்களவை தொகுதியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஆனால் அப்பையும் அதை பண்ணலை. அப்போயும் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு 25 வருஷத்துக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. 2026 வரைக்கும் இது தான்ப்பா நடைமுறையில் இருக்கும், 543 தொகுதி தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்படியே அடுத்தடுத்த எலெக்ஷன் நடக்குது, 543 இருந்துக்கிட்டு இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறோம், அதுக்கப்புறம் 2021 எடுக்கணும். ஆனால் கொரோனா அதனால் எடுக்கலை. 2026 அந்த எல்லாமே முடிஞ்சிருதில்ல, 26 மக்கள் தொகையெல்லாம் கணக்கெடுத்து ஒரு புது மக்களவை தொகுதியை கொண்டு வந்திருக்கணும். ஆனால் 2026 அப்போ இங்கே மிகப்பெரிய சிக்கல் வருது. எவ்வளோ தொகுதியை இன்க்ரீஸ் பண்ணணும், எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளோ ஒதுக்கணும்னு. 543 தொகுதிங்கிறத 850 மாற்ற போகிறோன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் தொகை இந்தியாவில் இருக்குது, 850 தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் மக்கள் தொகையை வச்சு தான் இந்த தொகுதிகளை பிரிச்சிருக்காங்க. இன்றைக்கும் இதே மக்கள் தொகை வச்சு பண்ணணும் அப்படின்னா ஒன்று புதுசாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும், இல்லாட்டி 2011 எடுத்ததை வச்சு இவங்க அந்த தொகுதியை பிரிக்கணும். ஆனால் 2011 படி எடுத்தாங்க அப்படின்னா தென்னிந்திய மாநிலங்களுக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்படும். அதுக்கான காரணம் என்னென்னா 1970கள் காலகட்டத்தில் அதான் கவர்மெண்ட்டு சொன்னிச்சே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு.
தென்னிந்திய மாநிலங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு எல்லா இடங்கள்லையும் விழிப்புணர்வை கொண்டு வந்து அந்த மக்கள் தொகையை கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஆனால் வட மாநிலங்கள் அதை பண்ணலை. கட்டுக்கடங்காமல் மக்கள் தொகை ஏறிக்கிட்டே இருந்தது. அப்படி அங்கே மக்கள் தொகை ஏறினோன்னே இப்போ என்னாச்சு, 2026 இதே மக்கள் தொகை கணக்குப்படி இந்த தொகுதிகளை பிரிக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வடக்கில் தொகுதிகள் இன்க்ரீஸ் ஆகும், தெற்க தொகுதிகள் கம்மியாகும். அப்படி கம்மியாகுதுன்னா இந்தியாவில் நமக்கான பவர் அப்படியே நசுக்கப்படும் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறதுனால தான் ஒரு பயங்கரமான எதிர்ப்புகள். ஏதோ சொல்கிறாங்கன்னா மக்கள் சொல்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஆண்டுகிட்டு இருக்காங்க முதலமைச்சர். இது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும் கிடையாது, அங்கே தெலுங்கானா, இங்கிட்டு கேரளா அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் எதிர்ப்பு. இங்கே தெற்க இருக்க தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, இந்த 5 மாநிலங்கள் தான் தெற்க இருக்கிறது. இங்கே தெற்க இருக்கிற இவ்வளோ மாநிலங்கள் இருக்குல்ல, இதோட ஒட்டுமொத்த தொகுதி 129. நம்மகிட்ட எவ்வளோங்க இருக்குது, 39 நாடாளுமன்ற தொகுதி இருக்குது. இப்படி மொத்தமாக தென்னிந்தியாட்ட 129 இருக்குது. ஆனால் வடக்க பார்த்துட்டிங்கன்னா இந்த முக்கியமான இந்த மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கிற ஒரு 4 மாநிலம், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், இந்த 4 மாநிலத்திட்ட மட்டுமே ஒரு 174 தொகுதிகள் இருக்குது. 543 நம்ம தென்னிந்தியாட்ட 129, அங்கே பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறவங்கள்ட்ட மட்டுமே 174. இப்படி இருக்கும்போது இப்போ மக்கள் தொகை கணக்குப்படி தொகுதியை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இந்த 129ன்றது நம்மளுக்கு 174 தான் நிற்கும். ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ தெரியுமா இருக்கும், இந்த 4 மாநிலத்துக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 309க்கு நெருக்கமாக போகும். இப்படி போணுச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், நம்மளோட அந்த ஒரு அதிகாரன்றது பவர் கம்மியாகும். இதனால தான் வலுவாக எதிர்க்கிறாங்க. நீங்கள் சொன்னதை செஞ்சதுக்கு எங்களுக்கு கிடைக்கிற தண்டனையா அப்படின்னு 2 விதமாக தான் இந்த மக்களவைத் தொகுதியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒன்று, மக்கள் தொகை அடிப்படையில். இப்படி மக்கள் தொகை அடிப்படையில் கணக்கு பண்ணால் தென்னிந்தியாவுக்கு மிகப்பெரிய அநீதி ஏற்படும். 2வது, இந்த பர்சன்டேஜ் அடிப்படையில். 543 தொகுதி இருக்கா, இதில் தமிழ்நாட்டோட தொகுதி 39 இருக்குது. இதை ஒரு 7% மேலே வருங்க. இதே 7% தக்க வச்சா, இப்போ 850 தொகுதியாக மாற்றினாலுமே இதே 7% தக்க வச்சா ஒரு 61-62 சீட்டு வரும். இப்போ அதே அதிகாரம் நம்மள்கிட்ட வருதில்ல, இப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தென்னிந்தியாட்ட 5 மாநிலம், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, இந்த 5 மாநிலத்திட்ட 129 சீட் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இதை அதே பர்சன்டேஜ் அடிப்படையில் பிரித்தா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 200 தொகுதி வரும். நாங்கள் சொன்ன மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுன்னு, அங்கே இந்த பர்சன்டேஜ் படி பிரித்தா 270 சீட் வரும். இப்போ தென்னிந்தியா அங்கே சமமாகிடுதில்ல. இதனால தான் நீங்கள் இப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பல விமர்சனங்கள் வந்தோன்னே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்க, இல்லைங்க நீங்கள் கண்டனம் தெரிவிக்கிறதுக்கும் இதை பிரிவினையை நீங்கள் கலைப்புறதுக்கும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் அதை நாங்கள் யாரையும் ஒடுக்கையெல்லாம் பார்க்கல, எல்லாருக்கும் சமமான பவர் இருக்குது. இப்போ நாங்கள் எப்படி பிரிக்க போகிறோன்னா கரெக்டாக 50% இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படி 50%னா, இப்போ தமிழ்நாடுக்கு 39 சீட் இருக்குன்னா இதில் பாதி எவ்வளோங்க, கிட்டத்தட்ட 20. இந்த 20 கூட்டிக்க வேண்டியது எவ்வளோ வரும், கரெக்டாக ஒரு 59 சீட்டு வரும். இப்போ கேரளாட்ட 20 சீட் இருக்குது, கரெக்டாக அதில் பாதி எவ்வளவு 10, அப்போனா 30 சீட்டு நெருக்கமா. இப்படி அதே அளவுக்கு டபுள் மடங்கு, அதாவது 50% கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டானா கொஞ்சம் கூட குறையுங்க. இப்படி அமித்ஷா அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி தென்னிந்தியா ஓரெல்லாம் கட்ட போகிறது கிடையாது, உங்களுக்கு என்ன இது கிடைக்குதோ அதை நாங்கள் கரெக்டாக கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் தென்னிந்தியா என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வாய் வார்த்தையாக சொல்கிறதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 3 மசோதா மக்களவையில் வருது, அது பாஸ் ஆணுச்சு அப்படின்னா அந்த 850 தொகுதி வந்துடும். இப்படி வரும்போது பார்த்துட்டிங்கன்னா ஒரு 543 எம்பிஸ் இருக்காங்கல்ல, இதில் அங்கே கலந்துக்கிறது 528 நேற்றைக்கு. இந்த 528 பேர் தான் ஓட்டு போடணும் இந்த தொகுதியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறது. இதை பற்றி இந்த 528 பேர் எல்லாத்தையும் பார்க்குறாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு. அங்கே இந்த மசோதாக்களை முன்னாடி வைக்கிறாங்க. அரசியலமைப்பு திருத்தம் 81, அந்த பிரிவு 81 திருத்தினா தான் இங்கே மக்களவை தொகுதியை இன்க்ரீஸே பண்ண முடியும். ஏன்னா அந்த பிரிவு 81 தான் பார்த்துட்டிங்கன்னா தடுத்து வச்சுருக்கு தொகுதியை இன்க்ரீஸ் பண்ணாமல். அந்த பிரிவு 81 திருத்தினா தான் இங்கே மக்கள் தொகையை இவங்க நினச்ச மாதிரி இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதுக்கான ஓட்டெடுப்பு நடக்குது. அந்த 528 பேரும் ஓட்டு போடுறாங்க. இதில் 3ல் 2 பங்கு பேர் ஓட்டு போட்டிருந்தால் தான் இது செல்லுபடியாகும். ஆனால் நினச்ச மாதிரி அது சக்ஸஸ் ஆகலை.
528 பேரில் 298 பேர் தான் ஆதரவாக ஓட்டு கொடுக்குறாங்க. மிச்சம் ஒரு 230 பேர் இல்லைப்பா இது கரெக்டாக இருக்க மாதிரி தெரியலை அப்படின்ட்டு வந்து சொல்லிடுறாங்க. ஒரு 54 ஓட்டு வித்தியாசத்தில் இது வந்து ஃபெயில் ஆகிடுது, சக்ஸஸ் ஆகலை. பிரதமர் மோடி அவங்க ஆட்சிக்கு வந்த 12 வருஷ காலகட்டத்தில் இந்த மசோதா தான் ஃபஸ்ட்டு தடவை வந்து ஃபெயில் ஆகிருக்கான். இது வரைக்கும் அவங்க ஃபெயில் ஆனதே கிடையாதான். ஒன்று முன்னாடியே விமர்சனம் வந்து அதை வாபஸ் வாங்கிடுவாங்க, இல்லாட்டி வந்து சக்ஸஸ் ஆகிடும். இப்படி தான் நடந்திருக்கு. இதுதான் தடவை வந்து ஃபெயில் ஆகியிருந்திருக்கான். யோசிச்சு பாருங்கள், மொத்தம் 3 மசோதா வச்சாங்க, அப்புறம் 2 மசோதாவை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஏன்னா இது ஃபெயில் ஆகிட்டனாலே மிச்சம் 2 பண்ண முடியாது. ஏன்னா இந்த அரசியலமைப்பை திருத்தினா தான் அந்த மக்களவை தொகுதியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்படி ஃபெயில் ஆனோன்னே பலகட்ட விமர்சனங்கள். எதிர்கட்சிகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை வெற்றியாக கொண்டாடுறாங்க எல்லோரும். இங்கே தெலுங்கானாவோட முதலமைச்சர் சொல்கிறாரு இது பொன்னான நாள் அப்படின்னு. இங்கே தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறாங்க இது மாதிரி பயங்கரமான ஒரு விஷயங்க, டெல்லிக்கு எதிராக ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் எல்லா மாநிலங்களும் தென்னிந்தியாவிலேருந்து எல்லா இடங்களையும் வந்து கொண்டாடுறாங்க. இதை பார்த்த பிஜேபி நீங்கள் இதை கொண்டாடாதீங்க, கொண்டாட வேண்டிய விஷயம்லாம் கிடையாது, நீங்கள் 70 கோடி பெண்களுக்கு அநீதி இழைச்சிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா 2023 ஒரு மசோதா நிறைவேறுதுங்க. இந்த எலெக்ஷனில் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடுங்கிறது தான். அப்போயே எதிர்கட்சியெல்லாம் என்ன சொன்னிச்சுன்னா இதை உடனே நிறைவேற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ பிஜேபி வந்து எதுவுமே பண்ணலை. இது ஃப்யூச்சரில் தான் நடக்கும், ஃப்யூச்சரில் மக்களவை தொகுதியை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட அந்த மக்களவை தொகுதியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் நேற்றைக்கு அந்த ஓட்டெடுப்பு நடந்தது. ஆனால் அதில் ஃபெயில் ஆகிட்டு, அதனால தான் பிஜேபி இப்படி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் கொண்டாடாதீங்கன்னு. ஆனால் இங்கே காங்கிரஸ் எல்லா எதிர்கட்சியும் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள் நீங்கள் பெண்களுக்கான இடஒதுக்கீடுன்னு சொல்லிவிட்டு அந்த போர்வையில் மக்களவை தொகுதியை இன்க்ரீஸ் பண்ண பார்த்தீங்க. இது தென்னிந்திய மாநிலங்கள் சில மாநிலங்களுக்கு வந்து நீங்கள் அநீதி அடைக்கிற மாதிரி இருந்துச்சு, இது நியாயமான ஒன்று கிடையாது அப்படின்ட்டு காங்கிரஸ் மற்ற எதிர்கட்சிகள் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த 543 பேர் இருக்காங்கல்ல, இவங்க இந்தியா ஃபுல்லாக உள்ளவங்க. தமிழ்நாட்டுக்கு 39 பேர், புதுச்சேரிக்கு ஒருத்தங்க, கேரளாவுக்கு 20 அப்படின்னு தொகுதிகள் இருக்குதுல்ல. இப்படி இங்கே உள்ளவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து பார்த்துக்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதியில் எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க, அத்தனை பேரை பார்த்துக்கிறாங்க. ஆனால் ராஜஸ்தானில் சில பேர்லாம் வந்து 33 லட்சம் பேரை பார்த்துக்கிறாங்க. அதாவது அவங்களோட தொகுதியில் 33 லட்சம் ஓட்டர்ஸ். இதே உத்தரப்பிரதேசத்தில் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு எம்பிக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் ஓட்டர்ஸ் வராங்க. அங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால ஒரு எம்பிக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருக்கு நெருக்கமாக இருக்குது. இதுவே இப்போ கேரளாலெலாம் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு எம்பிக்கு ஒரு 18 லட்சம் பேர் தான். இப்படி இங்கே கம்மியாக இருக்குல்ல, இதை சமப்படுத்தணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அப்படி சமப்படுத்தினாங்கன்னா கேரளாவெலாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 20 தொகுதி இருக்கா, இங்கே மக்கள் தொகை படி கணக்கு பண்ணால் 23 தொகுதி தான் ஒட்டுமொத்தமாக வரும். இதுவே இந்த பர்சன்டேஜ் படி கணக்கு பண்ணால் 30 தொகுதிக்கு மேலே வரும். நினச்சி பாருங்கள். இதே மாதிரி தான் தமிழ்நாட்டுக்கும். ஆனால் வட மாநிலங்களில் மக்கள் தொகை பெருகினதுனால அங்கே அதை சமப்படுத்த முடியலை. இப்போ 850 தொகுதியாக மாற்றினாலுமே அங்கே அந்த எம்பியோட ஆளுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு நெருக்கமாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், அந்த அளவுக்கு மக்கள் தொகை அங்கே அதிகமாக இருக்குது. அதுக்கு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இங்கே தென்னிந்திய கவர்மெண்ட்லாம் என்ன சொல்லுதுன்னா இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்னதுனால தான் நாங்கள் விழிப்புணர்வெல்லாம் பண்ணி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி நாங்கள் பொருளாதார ரீதியாக வளர்ந்து உங்களுக்கே வரி வந்து அதிகமாக கொடுக்குறோம். இப்படி நாங்கள் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கும்போது நீங்கள் மக்கள் தொகைப்படி இதை கணக்கு பண்ணி எங்களுக்கு அநீதி இழைக்க பார்க்குறீங்க அப்படின்னு தென்னிந்தியா ஃபுல்லாக ஒரு பயங்கரமான விமர்சனங்கள் வந்து எழுந்துச்சு. இதனால தான் அமித்ஷா அவங்க உடனே தெளிவுபடுத்தினாங்க இல்லைங்க அப்படி இல்லைன்னு. ஆனால் நீங்கள் இல்லைன்னு வாய் வார்த்தையாக சொன்னீங்க, ஆனால் அங்கே மசோதாவிலலாம் அப்படி சொல்லலை. நீங்கள் அந்த அரசியலமைப்பை திருத்தி மக்கள் தொகைப்படி தான் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து ஒரு ஆணையம் வந்து வைக்க போகிறீங்க. அந்த ஆணையம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே உச்சநீதிமன்ற நீதிபதி இருக்காங்கள்ல அவங்க, அது மட்டும் இல்லாமல் தலைமை தேர்தல் ஆணையர், மாநில தேர்தல் ஆணையர்கள் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு குழுவை சேர்ந்து இந்த தொகுதி மறுவரையறை வந்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணி அவங்களோட இறுதி முடிவு வந்து வரும். அதுதான் இறுதியானது. அதுக்கப்புறம் எங்கே போனாலும் அதை சரி பண்ண முடியாது. இப்படிப்பட்ட விஷயத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க. இதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வாய் வார்த்தையாக சொல்லிட்டு போயிடுவீங்க, எங்களாலலாம் முடியாது, நீங்கள் வந்து தெளிவாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அது மக்களவையிலேயே ஃபெயில் ஆகிட்டு, அந்த ஓட்டிலே வந்து ஃபெயில் ஆகிட்டு. இனிமேல் இதை மறுபடியும் திருத்தி மறுபடியும் மசோதாவை கொண்டு வந்து அது ஓட்டு போட்டு அது சக்ஸஸ் ஆகி அதுக்கப்புறம் பல ப்ரொசீஜர் வந்து இருக்குங்க. இப்போ 2029 எலெக்ஷன் 543 தான் இருக்கணும். பார்ப்போம் என்ன நடக்குது, எல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் இந்த வித்தியாசத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
வட மாநிலங்களில் மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆனதுக்கும் தென்னிந்தியாவில் அதை கட்டுப்படுத்தி பொருளாதார ரீதியாக வளர்ந்ததுக்கும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.